ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் என்னென்னா ஆட்டுக்கறி தான். அதுவும் எங்கேருந்து பார்த்திங்கன்னா, அவங்க வேலை செய்கிற இடத்துல வெட்டுவாங்களாமா. புது வீட்டில் ஆட்டை வெட்டுவாங்களாமா. இந்த தச்சு முட்டு கடாயாமா இங்கே அப்படி சொல்லுவாங்க. அதை தச்சு கழிப்பாங்களே தெரியுமா. சில இடத்துல கோழிங்க வெட்டுவாங்க, இங்கே ஆடு வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடும் வெட்டுவாங்க, கோழியும் வெட்டுவாங்க. அப்படி வெட்டினப்போ இவங்க அங்கே வேலை செஞ்சுருக்காங்க அந்த வீட்டில். செஞ்சப்போ இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க தாராள மனசு. யார் இப்படி கொடுப்பாங்க. இப்போல்லாம் கடையில் போய் நம்ம கேட்டால் எவ்வளோ விலை வைக்கிறாங்கன்னு ஆட்டுக்கறிலாம் இப்போ வாங்கவே முடியாது. ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ மூலிமா. யாருன்னு தெரில, கொடுத்தவங்களுக்கு நன்றி. வாங்க இன்னைக்கு ஆட்டுக்கறி செய்யலாமா. செஞ்சதை நம்ம பார்க்கலாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அவ்வளோதான். நம்மளுக்கு சிக்கனே வைக்க தெரியாது, இதில் எங்கே ஆட்டுக்கறி போய் வைக்கிறது. அவங்க வைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இது கறி, ஆட்டுக்கறி. இது எங்கேருந்து தெரியுமா வாங்கிட்டு வந்தாங்களா. அவங்க வேலை செய்கிற இடத்துல கொடுத்தாங்களாமா. கறி அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போடுறாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி தண்ணி போட்டு கழுவிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம கறி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறாங்க என் வீட்டுக்காரர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறாங்கங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியில்லைன்னா என்ன வெறுஞ்சட்டி எப்படி போட்டு வச்சுருக்கீங்க மாமா. உள்ளே தண்ணிலாம் வற்றணும்ல, அதுக்காண்டி விட்டுட்ருக்காங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டாங்க. இது என்ன எண்ணெய்? கடலை எண்ணெய். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், வெங்காயம் மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். 2 பாக்கெட்டு போடுறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கறி எத்தனை? 1 கிலோ. 1 கிலோவுக்கு 2 போடுறாங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தண்ணியிலேருந்து கழுவி கறி போட போகிறாங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஃபைனலி நல்லா தான் இருக்கும். எல்லோரும் அந்த தேங்காயெலாம் போட்டு பண்ணுவாங்க. நானும் கூடிய சீக்கிரமாக கற்றுக்கிட்டு பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். இப்போ மஞ்சள் பொடி கொட்டுறாங்க. மசாலா சேர்க்குறோம். இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ மட்டன் மசாலா போடுறாரு இவர், என் வீட்டுக்கார். எல்லாம் போட்டு ஒரு கிளறி விடணும். எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கிண்டிட்டு அப்புறம் நம்ம கறி வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம்.
ஃபைனலி கரைப்புறமும் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கண்ணாடி வேறு கொடையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானே கடையில் வச்சே பார்த்தேன், என்னென்னா இப்படி இருக்குன்னு கேட்டால் தானே கொஞ்சம் நெருப்பு எடுத்து தந்தாங்க, சரியாக இது பண்ணல போல், அது கோணையாக வந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியல, பார்க்கலாம் என்னென்னு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.